Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம COAவுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் A to Z பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட் பீரியடுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆஃப்டர் வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஓவரால் வியூ கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நமக்கு தியரி அண்ட் 1 மார்க் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 380 வரும் கொரியர் சார்ஜோட. ஸோ தியரி அண்ட் 1 மார்க் ஒரே ஸ்பைரல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அடுத்த ரெக்கார்ட் நோட் வந்து 360, இதுவுமே வந்து கொரியர் சார்ஜோட வரும். ரெக்கார்ட் பிளஸ் ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் நோட்ல எழுத வேண்டிய ப்ரொசீஜர் தான். நான் ரெண்டையும் வியூ பண்றேன், ஒன்ஸ் பார்க்கலாம். அது வந்து 460 கொரியர் சார்ஜோட. அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ், மேலே பார்த்தா எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே செட்டா தேவைப்படுது அப்படிங்கிற போது 750 நீங்க கொரியர் சார்ஜோட பண்ணா போதுமானது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியலை வந்து ஃபார்மேட்டடா வச்சு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்கறது எப்பவுமே வழக்கம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆஃப்டர் பார்த்தோம்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு COAவில் 7 யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 7 யூனிட்ஸ்க்கான யூனிட் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரின்னு சொல்லி தனித்தனியா வைப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்லயும் கொடுப்போம். அதே போல 1 மார்க்ஸ் எல்லாமே கூகுள் ஃபார்மேட்லயும் நம்ம வந்து கொடுப்போம். அந்த வகையில உங்களுக்கு 12 பிளஸ் டெஸ்ட் அப்படின்னா அது 15 டெஸ்ட்டுக்கு மேல போகும். கம்பல்சரி 12 டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் ஃபார்மேட் தான், புக் ஃபார்மேட் கிடையாது. ஸ்பைரல் ஃபார்மேட் தான், கண்டென்ட் உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். அடுத்து பேமெண்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருப்பேன், ஒன்ஸ் வந்து வியூ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நான் வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வியூ பண்ணி காட்டுறேன். எல்லாமே வந்துடும். இப்போ எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் நடக்கும், எத்தனை மணி நேரம், மார்க்கோட சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்டே நான் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல், அந்த ப்ராக்டிக்கலை செய்யறதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன, ஆஃப்டர் வந்து ப்ராக்டிக்கல் மார்க் எப்படி கவர் ஆகும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே சிலபஸ்ங்க. சிலபஸ்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் முன்னாடி கவர் பண்ணிட்டேன். சிலபஸ் நம்ம வந்து தனியா வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா. ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்ஸ் கவர் ஆகும். இந்த இடத்துல இருந்து நம்ம மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல தான் நம்ம கொடுத்துருப்போம். ரொம்ப கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது இல்லாம வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பார்த்து படிச்சோம் அப்படின்னாலே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வரைக்குமே எல்லா கண்டென்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து பின்னாடிக்கு வீடியோவா கொடுப்பேன், அப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதுமானது தான். அதே மாதிரி இந்த தியரி புக் ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னா புக்கோட பின்னாடி பக்கத்துல இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கவர் ஆகும். அதிகபட்சமா நமக்கு தியரி இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 95 பேஜ் வரைக்கும் தான். ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கண்டென்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல, இது மட்டுமே போதும், நமக்கு அதிகமா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் எங்க கவர் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நான் வீடியோ கொடுப்பேன், நம்ம அப்போ படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. இதுக்கு அடுத்து புக் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 கொடுத்துருப்பேன். அதுக்கான ஆன்சர், அந்த 1 மார்க்குக்கான ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்பைரல் ஃபார்மேட்டுக்கு பின்னாடியே நம்ம கொடுத்துருப்போம். நீங்க ஜஸ்ட் இதை மார்க் பண்ணி படிச்சுக்கலாம், இந்த இடத்துல இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே மேஜரா கவர் பண்ணியிருப்போம். 7 யூனிட்ஸ் அப்படிங்கிற போது அந்த 7 யூனிட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபார்மேட்டடா கொடுத்துருப்போம். இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் 1 மார்க்ஸ் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அதுக்கப்புறம் மேட்ச் தி ஃபாலோயிங், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதே போல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே தனித்தனியா ஃபார்மேட்டடாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்து ப்ரீவியஸ், அதே போல இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 மார்க்ஸ்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துருப்போம். ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி மேட்ச் தி பாஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டா வந்து கொடுத்து வச்சிருப்போம். அதே போல இங்க வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், இதுவும் ஒரு ஃபார்மேட்டட். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே போதுமானது. மேட்ச் தி ஃபாலோயிங், இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஃபார்மேட்டுக்கும் தகுந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருப்போம். இதை மட்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இங்க 1 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா நமக்கு 1200 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒரு 200 to 300 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது அப்படிங்கிற போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம அப்படியே நம்ம கொடுத்துருப்போம். அப்ப அந்த கொஸ்டின்ஸை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி ஒரு 800 கொஸ்டின் to 900 கொஸ்டின் நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும்.
அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு இங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல 30 கொஸ்டின் வந்து கம்பல்சரி ப்ரெசென்ட் ஆயிரும். இவ்வளவு கேள்விகள் இருக்கு, அதை நான் எப்படி இவ்வளவு டியூரேஷன்ல படிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிக்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க மார்க் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இதே வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நான் ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கவும் ஒர்க்கா கொடுத்தேன் அப்படின்னா அதை நீங்க அப்பப்போ படிச்சுட்டு வந்துடலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நான் டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த யூனிட்ஸுக்கான 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்னு கவர் பண்ற மாதிரி தான் கொடுப்பேன். அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணாலே போதுமானதுதான். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த புக்கு பின்னாடியே எம்டி கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த எம்டி கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே இருக்கு. யூனிட்ஸ் நமக்கு கவர் ஆகுது இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொன்னா இல்லையா, அந்த பார்ட்லயே நான் கொடுத்து வச்சிருப்பேன். அப்போ இது எதுக்கு அப்படின்னா ஓகேவா, அங்க பாருங்க நம்ம வந்து அங்க கொடுத்துருக்கக்கூடிய எம்டி கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கானது இங்க ஆன்சர் இருக்கு. நீங்க இங்க சரியா படிச்சுட்டு புக் பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் இது. இப்போ இங்கேயும் படிக்கணும், இங்க படிச்சு நீங்க தருவான பிறகு இந்த இடத்துல வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கொஸ்டின்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 58 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப அங்க வந்து 58 கொஸ்டினுக்கான ஆன்சரும் இருக்கும். ஸோ அங்க வந்து அப்படியே படிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு மேஜரான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நடந்த அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆஃப்டர் வந்து நானே ஒரு ஓனா கொஸ்டின் பேப்பர் ஒன்று ஃபுல் டெஸ்ட்டுக்கானது மேக் பண்றேன், அது கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கவர் ஆயிரும். இந்த மெட்டீரியலை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அஸ்யூரன்ஸா எடுத்துடலாம். அதே போல டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸையும் தாண்டி இது வந்து ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்க சரியா படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து மேஜரான மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். அதிகபட்சமா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கவர் ஆகும். அதே போல 2 மார்க்ஸ்லயும் கவர் ஆகும். 1 மார்க்ஸ் வந்து நம்ம யூனிட்ஸ் எடுக்கும்போது லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது சொல்லக்கூடிய கேள்விகளை நீங்க லிசன் பண்ணீங்க அப்படின்னாலே அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். இப்போ இதுல எப்படி 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கான ப்ரொசீஜர் தான். இப்போ நமக்கு சிலபஸ்ல வந்து பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இது எல்லாமே நம்ம பிராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்ல எழுத வேண்டிய ஃபார்மேட் தான். நீங்க இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் பேர் சொல்லிட்டா அதை பார்க்காம நம்மளால ஆன்சர் எழுத முடியுன்ற அளவுக்கு தரவு ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் வந்து தியரியிலுமே கூட எழுத போறீங்க. உங்களுக்கு நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று வச்சு எக்ஸாம்பிளுக்காக காட்டும் போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதுல என்ன இருக்கு கண்டென்ட் அப்படிங்கறத மட்டும் லிசன் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பின்னாடி கொடுக்குறேன், நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினா பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர் பார்த்தோம்னா 34 இருக்கும். மெயின் சிலபஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கும். இப்போ 34 மட்டும்தானா அப்படின்னா நமக்கு 34யும் தாண்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுதான் பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற டாபிக். இப்ப வரைக்கும் பார்த்தது நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் பேசிக் இன்டர்நெட் டாபிக்ஸ் அதுல இருந்து தான் அந்த 34 கொஸ்டின்ஸ். அதுக்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடியது தான். நாம இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோமோ அதே கொஸ்டின் தான், அதே மாதிரி அவுட்புட்டும் சேமா தான் வரும். அந்த ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். இதை நம்ம படிக்கணும். ஆனா வந்து நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. கண்டிப்பா வந்து லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எல்லாமே படிக்கணும். ஒரு நான் மெட்டீரியல் மட்டும் வாங்கி வச்சு ஃபாலோ பண்றேங்க அப்படிங்கிற போது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. இதெல்லாமே நான் சேனல்லேயே கொடுப்பேன். அதே போல இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாமே தனியா வந்து நான் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மேக் பண்ணியிருப்பேன். அதுல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன். நீங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட்டர், இம்ப்ரெஸ், பேஸ், கால்க் இந்த மாதிரி வரக்கூடிய ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இதுக்கப்புறம் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து அந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க ரெக்கார்ட் நோட்ல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. 34 கொஸ்டின் மட்டும் நீங்க ரெக்கார்ட் நோட்ல எழுதுனீங்கன்னா போதுமானதுதான். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய ரெக்கார்ட் நோட் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இதுதான் வந்து நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் நோட். ரெக்கார்ட் நோட் சப்மிஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸாம் பக்கம் வரும்போது சொல்லுவேன். அதை பத்தி நீங்க இப்போதைக்கு ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பத்தியெல்லாம் நான் A to Z இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஒரு வீடியோ கொடுப்பேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பத்தின ஒரு வீடியோ மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இது ரெக்கார்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட ஃப்ரண்ட் பேஜ்.
இது வந்து அடுத்து சர்டிஃபிகேட் பேஜ் எழுதக்கூடியது. அடுத்து வந்து இண்டெக்ஸ் பேஜ். நம்ம வந்து எந்தெந்த டாபிக் எந்தெந்த பக்கம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தோம்னா 5 பேஜஸ் இருக்கும். இதுல நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? எப்பவுமே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது இப்போ அதே மாதிரி தான் ப்ரொசீஜரையும் நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். நீங்க இதுல சிரமப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்படி ரெக்கார்ட் நோட் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது தான். ஜஸ்ட் நான் இதுல ஓவரலா ஒரு கொஸ்டினுக்கான அந்த ஃபார்மேட்டை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 இருக்குங்களா? அப்போ நம்பர் 1 இங்க இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான அந்த கொஸ்டின்ஸ் ரெண்டும் பாருங்க சேமா இருக்கும். ரோமன் லெட்டர் கொடுத்து தான் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க ரெக்கார்ட் நோட்ல எழுத வேண்டிய ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா எய்ம் ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டு சென்ட்ரல் கேப் கொடுத்துருப்பேன். அப்போ நீங்க அந்த கேப்ல இந்த ஆன்சர் எடுத்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி தாங்க மற்றபடிக்கு நான் இந்த சின்ன ப்ரொசீஜர்ல என்ன கொடுத்துருக்கோனோ அதை எடுத்து நீங்க இந்த ரெக்கார்ட் நோட்ல ரைட் சைடு மட்டும் கவர் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நோட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ரெக்கார்ட் நோட்டை நீங்க எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு A to Z வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் பேஜ் கவர் பேஜ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுக்குறேன். அப்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதாங்க வந்து மெட்டீரியல் பத்தின டீட்டெயில்ஸ். இப்போ நீங்க ஜூன் 2025 வரக்கூடிய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆஃப்டர் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் படி டெஸ்ட் வச்சு கொண்டு போறதால உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது. ஐடியாஸ் நானே வந்து கொடுத்துற போது நீங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ண மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெட்டீரியல்ஸ் படி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 25 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இது படி நம்ம டெஸ்ட் படி நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கையில் வச்சுக்கணும். நம்ம சொல்லும் போது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமானது. அதே மாதிரி லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் இந்த டெஸ்ட் பிளானை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது சொல்லக்கூடியதை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பிளான் படி நான் கொடுக்கறத ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போதுமானதுதான். மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம லைவ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே ஒரு லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 25க்குள்ள நம்ம ஒரு பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்கான டீடைல்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா வந்து அது வந்து கடைசி பேட்சா இருக்கும். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு பாருங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்றேன். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கான அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல இந்த கோர்ஸ் டீடைல்ஸ், அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ், டெமோ கிளாஸோட லிங்க், இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு எந்த குரூப் ஓகேவா இருக்கோ அதுல நீங்க ஜாயின் ஆகிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளையை கொடுக்குறேன். கால் பண்ணாதீங்க. நான் வந்து எப்பவுமே வந்து கால் பண்ணி என்கேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இது லாஸ்ட் சிலபஸ் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ணிக்கிட்டோம்.